வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட் சொல்லணும்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சவுண்டு ஜாக்கு அப்படின்னு அந்த கோவா கேங் இருக்கும்போது ஒன்று இருந்தாங்கல்ல, ஒரு பாசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லின் யாருக்கு லெட்டர் எழுதுறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் மஞ்சரிக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் கேர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்து இவங்க ஹக் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தோணுச்சு. யாராவது ஒருத்தர் தேவைப்படுறாங்க போல இருக்கு ஜாக்லினுக்குல. தனியாக சோலோவா ஆடவே முடியல. சரி, ஓகே, நீங்கள் கேமுக்குள்ளே வராத வரை நமக்கு அது பிரச்சனை கிடையாது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் விட்டோம். இப்போ அடுத்து அந்த பால் உருட்டுறாங்கல்ல, அந்த டாஸ்க் வருது, பவுலிங் டாஸ்க்கு. அதில் முதல் இதுலேயே வந்து அருண் 9 பேருமே அடிக்கல, 2 வாய்ப்பையும் விட்டார். இப்போ பாயிண்ட்டை வந்து அருண் பாயிண்ட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்னும் போது பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இந்த காலு அறெல்லாம் பிரிக்கக்கூடாது, அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. நேற்று முத்துக்குமரன் பண்ணார்ல, அந்த சம்பவம் சரியான சம்பவம். அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஏன்னா பாயிண்ட்டே இல்லை, 5 பேருக்கு பாயிண்ட்டு, 5 பேருக்கு சாப்பாடு அப்படின்னா எல்லாருமே எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் பாருங்க சாப்பாடெல்லாம் புறக்கணிச்சுட்டு நாங்கள் கேமுக்காக எப்படி விளையாடுறோம் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒன்று பண்ணுறாங்க. அதில் இப்போ லீடு எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க, லீடில் வச்சிருக்கிறவங்க பண்ணுறது வேற. ஆனால் எல்லாருமே அது மாதிரி பண்ணும்போது அப்போ முத்து இல்லாத ஒரு பாயிண்ட்டை வச்சு அதை 10 பேருக்கு பிரித்து கொடுத்து, இப்போ அந்த 10 பேர்லேருந்து 5 பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு யார் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வச்சு அது சிம்பிளாக முடிச்சு விட்டாரா. அதில் ஒரே ஒருத்தன் இல்லை, அது 2 பேர். அது ஒரு தற்கூரி ராணவும் இந்த டாஸ்க் பீஸ்ட்னு இவனை சொல்லலான்னு வந்தாலும் இவன் பண்ணுற சில விஷயம்லாம் இருக்குல்ல, ரயான் பண்ணுற விஷயம், அதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுது. இன்றைக்கும் பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. முத்துவை குறை சொல்கிறதுக்கு வந்துடுறான். வேலிடான பாயிண்ட் எடுத்துகிட்டு வா, வந்து சொல்லு. அப்படி நீ கரெக்டாக ஸ்மார்ட்டாக முத்துவோட பெட்டராக நீ பேசிட்டேன்னா, பாயிண்ட்டை வச்சுட்டேன்னா, தர்க்கம் பண்ணிட்டேன்னா, விளையாட்டன்னா பாராட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் திறந்த மனதோட. ஆனால் அந்த வேலிட் பாயிண்ட் இல்லாமே வந்து உருட்டிகிட்டே இருக்கிற, ஏன்டா கதறிட்டே இருக்கிற. ஒரு பக்கம் வந்து புலம்பல் பவித்ரா, அவங்க எப்பெல்லாம் கேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரயான். இப்போ நம்ம வந்து ராணவ் வந்து மேல் வெர்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கே ரயான் பார்த்தீங்கன்னா மேல் வெர்ஷன் ஆஃப் பவித்ராவா மாறிட்டார். அவரும் பார்த்தீங்கன்னா எடுத்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ள வேண்டியது. கேட்டால் எத்திக்ஸு அப்படிங்கிறாரு. நீ என்ன எத்திக்ஸோட விளையாடின? இப்போ முதல்ல அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் என்ன பண்ண? இங்கே முத்து வந்து 2 பெரிய விக்கெட்டை வெளியே தூக்குனாரு, ராணவ் அண்டு அருணை. அப்புறம் நீ எதிர்பாராத டைமில் முத்துவை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீ தான் டிசைட் பண்ண. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வரும்போது எந்த பெண்ணுக்கு எவ்வளோ பாயிண்ட் வரணும்னு சொல்லிட்டு நீ தானே முடிவு பண்ண. அது ஃபேரா அப்படின்னா அது சோலோ பிளே, அது என் பலம் அப்படின்லாம் என் திறமை என்ன சொல்லிப்பேன். சரி, ஓகே, அது சோலோ பிளேன்னு விட்டுருவோம், ஓகேவா? இப்போ அடுத்து டீம் போட்டு லெவல் 2ல் ஆடுறாங்க. அதில் போய் அலைன்ஸுக்கு போய் கேட்டால் அவர் வந்து முடியாது, நீ தான் பாயிண்ட் அதிகமாக வச்சுருக்க, உன்னை தான் தூக்க போகிறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டாரு முத்து. வேறு வழி இல்லாமல் வந்து பெண்களோட சேர்ந்து டீமாக தான் விளையாடினேன், டிஸ்கஸ் பண்ணேன், பிளான் எல்லாம் போட்டேன். அது ஒர்க் அவுட் ஆகல, அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, எனக்காகவே டீம் ஆனாங்க, பயின்ட்டாங்க அப்படின்லாம் விட்டுட்டு இருந்தானே. இப்போ 5 பேர் ஆன உடனே இப்போ ராணவ் வந்து அங்கே ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுறாரு. அருணுக்கு சுற்றி எடுத்து கொடுக்குறாரு. அது வந்து எத்திக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். சொல்லும் போது எங்கே வர்றான்? கேப்டன்சிக்கு போயிட்டான். ஜாக்லின் விஷால் முத்து கேப்டன்சி விளையாடினாங்கல்ல, அதுக்கு போயிட்டாரு. அங்கே வந்துட்டு அப்படின்னு அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது, அது வேற. அங்கே வந்து சப்போர்ட்டு தான், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது தான் டாஸ்க். இங்கே அது கிடையாது. இங்கே வந்து இண்டிவிஜுவல் பிளேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து அவன் கேம் ஆனான்னு சொன்னல, அங்கே வந்து என்ன சொன்னார்னா முத்து, நான் ஜெயிக்கிறதுக்காக வர்றேன், ஜாக்லின் அவங்க ஆட்களை திருப்பி என்கிட்ட கொடுத்தாங்கன்னா, அவங்க சப்போர்ட்டர்ஸ் எனக்கு அனுப்புனாங்கன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நான் லேட்டாக கூட நான் கேம் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஆனால் ஜாக்லின் போட்ட ஒப்பந்தத்தை காப்பாற்றலை. அதனால் ராணுவ மந்திரியை வந்து நான் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாலும் வேஸ்ட் டார்கெட்டில். அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ பண்ணிக்கிட்டோம், அவங்க கேம் ஆடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல சப்போர்ட்டுக்குள்ளே போய் நான் உள்ள மூக்கு நுழைக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இங்கே எடுத்துகிட்டு வர்றான். இங்கே ராணுவ வந்து அவன் கேம் ஆடுறான். எப்படி கேம் ஆகும்? அங்கே வந்து சப்போர்ட் தான்டா கேமு, இங்கே வந்து வேற இண்டிவிஜுவல் பிளேன்னு சொல்லிட்டாங்க. அலைன்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக ராணுவம் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அலைன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணேன்னா சம்மந்தமே இல்லாமல் அப்போ கேட்பாங்கல்ல, அப்போ என்ன சொன்னான் இவன்? எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். ஏன்
ராணா வந்து முத்துவ முதுகுல குத்திட்டா எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அதே பார்த்தீங்கன்னா இவன் பாயிண்ட் லீட்ல இருக்கிறான், இவனை தூக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு வந்தா, ஐயோ பாருங்க 6 பேர் சேர்ந்து வர்றாங்க அன்ஃபேரு. இதுல ஜாக்லினை பிடிச்சிக்கிட்டான். இவன் சொல்லி தான் ஜாக்லின் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஜாக்லின் கூட அதுக்குள்ள கூட வரல. அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, பாயிண்ட் இல்லாத 3 பேர் இருக்கீங்க, அருண், தீபக். அப்போ அருணுக்கு அப்போ பாயிண்ட் இருந்ததுல்ல, விஷால் நினைக்கிறேன், விஷாலுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். விஷால், தீபக், முத்து நீங்கெல்லாம் வரீங்க, ஓகே. பாயிண்ட் இருக்கிற அருண் கூட தானே இருந்தாரு, பாயிண்ட் இருக்கிற ராணா கூட தானே இருந்தான், ஏன் வந்து நீ மஞ்சரி கேட்டாங்க, என்ன ஏன் நீ கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்தாங்க அவங்க. அவங்க வந்து இது அன்ஃபேர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரல, அது வேற மாதிரி டிஸ்கஷன்லாம் போச்சு. அப்படியே வந்தாலும் இப்போவும் ரயானுக்கு தாங்க அவங்க சப்போர்ட் பண்ண வராங்க. முத்து போயிட்டு அங்கே போய் தனித்தனியாக விளையாடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு, ஃபர்ஸ்ட் அந்த ட்ரம் டாஸ்க்கு. அப்போ இவங்க போயிட்டு விஷால் அண்ட் அருண் கிட்ட என்ன சொல்றாங்க, யார் அதிகமான பாயிண்ட் வச்சிருக்கானோ அவனை டார்கெட் பண்ணாதீங்க, உங்களுக்கு யாருக்கு பாயிண்ட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்காக மற்றவங்கள காலி பண்ணுங்க அப்படின்றாங்க. இது ஒரு வகையில் வந்து இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க, ஜாக் அவனை தொட்டுறாதீங்கடா, அவன் பாவண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது, ரயான் அவன் மேலே கை வைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளே ஒன்று பண்ணாங்க அவங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போது சிங்கிளாக ஆடி பார்க்குறாங்க, முடியல, என்ன பண்ணலாம், சரி டீம் பண்ணலாம், 9 பேர் இருக்கிறோம். அதாவது ராணுவ வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்க. டாக்டர்ஸ் நல்ல வேலை, டாக்டர்ஸ் வந்து ஃபிசிக்கல் காரணம் அப்படின்றாங்க, மென்டலாகவே உள்ள டிஸ்டர்ப் தான். ஸோ அதனால் வெளியே தூக்கி போகிறது நல்லது தான். இப்போ 9 பேரில் 3 பேராக டீம் போடுறாங்க. இப்போ இந்த டீமில் இருக்கிறவனுக்கும் சரி அந்த டீமில் இருக்கிறவனுக்கும் டவுட் என்னன்னா, இவங்க 6 பேர் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா, 2 டீம் சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குது. ஆனால் இங்கே பவித்ரா நான் சோலோவாக போகிறேன்றாங்க. தீபக்கும் அவர் வரல, வந்திருந்தாங்கன்னா 6 பேர் சேர்ந்து அந்த 3 பேரை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை பண்ணல. இங்கே வந்து ஜாக்லின், அருண், முத்து இவங்க ஒரு டீமில் இருக்கிறாங்க. இவங்க போகும்போது ஜாக்லின் மாட்டிக்கிறாங்க. இப்போ ஜாக்லினை காப்பாற்றுறதுக்காக முத்து ஒன்று ப்ளே பண்ண வேண்டியிருக்கு, அருணும் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் அவர் மஞ்சரியை கூப்பிடுறாரு. இப்போ இவங்க ப்ளே ஆரம்பிக்கும் போது பாருங்க வந்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிறான். பின்ன வராமல் என்ன பண்ணுவாங்க, இதில் இருந்து இவன் ஆடும்போது என்ன பண்ணுறான், இவன் 6 பேர் அந்த செங்கல் டாஸ்கில் அப்படி தானே போச்சு, 6 பேர் சேர்ந்து 3 பேர் அட்டாக் பண்ணாங்க, அப்புறம் இந்த 6 பேர் சேர்ந்து அந்த 3 பேர். ஆனால் முத்து இருந்ததுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈக்குவலாக பெண்களை மட்டும் அனுப்புவோம், 2 பெண்களுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் மஞ்சரியை வந்து அப்போ அன்ஷிதாக்கும் பவித்ராக்கும் எதிராக அனுப்புனாங்க. ஜெஃப்ரியை மட்டும் 2 பேர் பிடிச்சாங்க. எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுமோ அவ்வளோ பேலன்ஸ் பண்ணாங்க. இப்போ 4 பேர் தான் வராங்க. அப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா பதறான், இது வந்து ஃபேர். அன்னைக்கு வந்து ஜாக்லின் சொன்னாங்களே, ஜாக்லின் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன சொன்ன, எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்னல்ல, ராணுவ முத்துவ முதுகுல குத்தும் போது. அப்புறம் இப்போ மட்டும் ஏன் அழுகுற, புலம்புற, பயம் வந்துருச்சு பாயிண்ட்டை பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தானே இப்படி திருப்புற. இப்போ பவித்ராவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே அதை தானே பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புலம்பல. அவங்க என்னடானா மஞ்சரி தீபக் 2 பேரும் கண்ணை காட்டிட்டு வந்து பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இண்டிவிஜுவல் பிளே தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் தனித்தனியாக போய் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைச்சா இன்னொருத்தர் வந்து எடுக்கிறாங்க. அதை தான் வந்து இவங்க வந்து டீம் அப் பண்ணிட்டீங்கன்னா அது வேற என்னன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, நான் பாருங்க பாவம், இவங்க பாருங்க கொடுமையாக விளையாடுறாங்க கேமில் வந்து, நல்ல நடிக்கிறீங்க நீங்கள், ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருமே டுபாகோர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி முதல் ரவுண்டில் ஒன்று பண்ண பவித்ரா பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் நான் தனியாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு இவங்களை கண்டுக்கவே இல்லை யாரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டீம் இன்னொரு டீம் அட்டாக் பண்ணும்போது இவங்க சம்மந்தமே இல்லாமல் நடுவில் உள்ள பூந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தானே டார்கெட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் அந்த பால் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா 4 பேர் 0 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. யார், ஜாக்லின், விஷால், அருண், அப்புறம் பவித்ரா. இந்த 4 பேர்கிட்ட மொத்த பாயிண்ட்டும் போயிடுச்சு. ஸோ இவங்கள போய் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பவித்ராவே வந்து அங்கே அந்த கூட்டத்தோட வந்து அங்கே போயிருக்கலாம் ரயான் அட்டாக் பண்ணுறதுக்கு, ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புலம்புறதுக்கு இடம் வேணும்ல. இப்போ முதல் ரவுண்டில் அருண் வந்து அந்த பால் டாஸ்கில் 9 பேருமே அங்கே இருக்கு, ஒரு பின்னை கூட அடிக்கல. இப்போ 9 பின்னும் இருக்குது. அவருடைய பாயிண்ட்டை ஷேர் பண்ணணும் போது முதலால் வந்து அவர் கம்மியாக இருக்கிறாரு, அவர் பாயிண்ட்டை எடுத்து நான் வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. இப்படி வரும்போது விட்டுறது, கேமும் ஆடுறது இல்லை, சொதப்பிட்டு கடைசியில் நான் 0 லக் ஃபேக்டர்லாம் வச்சிருந்தாலும் எனக்கு எல்லாம் போயிடுச்சு, லக்கெல்லாம் வைக்காதீங்க இல்லைனா மட்டும் அடித்து அறுத்து தள்ளுருவாங்க. புலம்புற டாஸ்க் வச்சா வேற லெவல் பண்ணுவாங்க போகிறது, மொத்த பாயிண்ட் இவங்களுக்கே கொடுத்துடலாம்.
ஏன்னா ஒஸ்ட்டாக இருக்குது. அதை தான் இப்போ ரயான் தம்பி திரும்ப திரும்ப முத்துவை அடிக்கணும்னு வர்ற. ஆனால் வேலிட் பாயிண்ட்டோட வாடா. ஆனால் வேலிட் பாயிண்ட் இல்லையே. இப்போ ஜாக்லின் வந்து சில இடங்களில் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் பார்த்துருக்குறோம். அதை தான் இப்போ அவன் சொல்கிறான். அவன் கோவம் என்னன்னா, என் கூட இருக்கும்போது அந்த டீமில் இருக்கும்போது நம்ம அப்படி தானே பேசணும், அன்ஃபேர் தானே பேசணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மஞ்சரி வேற கூட சேர்ந்துக்கிறாங்க. மஞ்சரி முத்து சொன்னதை கொஞ்சம் வேற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. முத்து என்ன சொன்னார், அருண் பாயிண்ட்டை பிரிக்கணும் அப்படின்னும் போது இங்கே வந்து யார் கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னது வந்து ஏன்னா அப்போ தான் ஈக்குவலாக கொஞ்சம் ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஜாக்லின் சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை அடுத்த ரவுண்டில் வந்து யாருடைய பால் நிற்குதோ அவங்களுக்கு மட்டும் தானே பாயிண்ட் போகும். அப்போனா வந்து அது யாருடைய பின்னு நிற்குதோ அவங்களுக்கு தானே பாயிண்ட் போகும். அப்போ அதனால திரும்ப திரும்ப கிடைச்ச ஆளுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு விஷயம், ஒரு ஐடியா ஒருத்தன் சொல்கிறான், அதிலேருந்து கொஞ்சம் என்ன சாதக பாதகம்னு பேசிட்டு அடுத்த லெவல் வேற ஒன்று வைக்கலாம். அதுதான் பண்ணணும். ஆனால் இங்கே பண்ண ஒருத்தன் ஐடியா கூட வரும்போதே மூஞ்ச சொல்லிக்கிறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, இல்லை நான் விட்டு கொடுத்துட்றேன்னான்ட்டு ரொம்ப நல்ல ஏஞ்சல் வேஷம்லாம் போகிறது. அந்த ஏஞ்சல் டாஸ்க்லாம் முடிஞ்சிடுச்சு அப்பயே. ஆனால் பவித்ரா இன்னும் ஏஞ்சலாகவே நினச்சிட்டு இருக்காங்க பொழுது. அப்பப்போ அழுது ஒன்று அதே முட்டையை வாயில் ஊற்றும் போது அழுதிங்க, ஓகே, ஒரு பரிதாபம் வந்தது. எல்லா இடத்துலையும் சும்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தா பரிதாபம் வந்துடும். அப்படியே பரிதாபத்திலே வந்துடலாம், பாராட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அந்த கேமில் அதுதானே பண்ணாங்க. தேவையில்லாமல் எனக்கு பாயிண்ட் வேணான்னாங்க. அங்கே முத்து சொன்னது என்னன்னா, லக் ஃபேக்டரில் ஒர்க் ஆகுது. அது வந்து யாரும் எஃபோர்ட் போடல, லக் ஃபேக்டரில் வர்றத இப்படி பிரிக்கலாமே ஈக்குவலா அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து ஈக்குவலைஸ் பண்ண பார்க்குறான், அது கேம் கிடையாது அப்படின்றாங்க. ஈக்குவலைஸ்லாம் பண்ண பார்க்கல அவர், ஈக்குவலைஸ்லாம் பண்ணல. லக் ஃபேக்டரில் இருக்கிறது அவர் பாயிண்ட்னு வரும்போது விட்டு கொடுத்துட்டாரு. கடைசியில் ராணவுக்கு தானே விட்டு கொடுத்தாரு. இந்த ராணவு ரயான் இவங்க 2 பேர் தாங்க அந்த பாயிண்ட்டை விடவே மாட்டானுங்க. நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்குங்க. மற்றவங்க கூட விட்டுறாங்க, ஒரு அரை பாயிண்ட்னா கூட விட மாட்டானுங்க. கடைசி வரையும் நிற்கிறாங்க. அப்படி நின்னதுனால தான் வந்து ரயானுக்கு அது கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி நிற்கிறாரு. இப்போ ஒரு பெரிய தப்பை மஞ்சரி வேற பண்ணுறாங்க. அந்த ஃபோன் கால் வருது, கலர் அடிக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்கணும் மஞ்சரி, 4 பேர் 0ல் இருக்கிறாங்க. அந்த 4 பேர்லேருந்து தானே ஒருத்தரை பிக்கப் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அருணும் அங்கேருந்து கை தூக்குறாரு, ஓகேன்றாரு. பக்கத்தில் ரயானும் சொல்கிறான். இவங்க ஏன் அருணை எடுக்கல, அருணை எடுத்தால் வந்து பழி வாங்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? ஏன்னா அருண் மஞ்சரி தானே பிரச்சனை போயிட்டே இருந்தது. நீங்கள் எடுத்து கேட்க போகிறீங்க, என்ன நீங்கள் சொன்ன உடனே கலர் அடிச்சுட்டு போகிறாங்களா இல்லையா? பேச போகிறீங்க, அவர் ஒரு ஓகேன்னு சொல்லணும்ல. ஓகேன்னு சொல்லணும்னா இங்கே அடுத்த ஆளுக்கு போகிறீங்க, அடுத்த ஆப்ஷனை தேடி போகிறீங்க. ஆனால் ரயான் அப்படின்ட்டாங்க பாருங்க, அது பெரிய தப்பு. அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டாக தான் சுதாரிக்கிறாங்க. முத்து அப்போதுலேருந்து சொல்லிட்டுருக்காரு, ஏன் நீ ஜாக்லின்லாம் போயிருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டை கூட யோசிக்காமல் எப்படி கொடுக்குறாங்க மஞ்சரிக்கு வந்து நியாயம் சரி தவறு தெரியுது. அப்படி தெரியுறதுனால தான் என்ன பண்ணிட்டாங்க, கலர் அடிச்சுக்க போகிறவன் அவன், நான் வந்து அவனுக்கு டாஸ்க் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன், அவன் தான் வந்து கலர் அடிச்சுக்க போகிறான் தலையில். ஸோ பாதிப்பு அவனுக்கு தான் அதிகம். அப்போ நான் அவனுக்கு தானே அதிகமாக பாயிண்ட் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க. அவன் வந்து 2 பாயிண்ட் கொடுத்தோன்னா நான் கலர் அடிச்சுக்கிறேன் அப்படின்றான். கொடுத்துட்டாங்க எடுத்து. அப்படி யோசிச்சிருக்கூடாதுல்ல, அவன் தானே வந்து ஓவராலாக அதிகமாக இருக்கிறான். அப்புறம் எப்படி அவனுக்கு கொடுக்கலாம், இவங்க பாயிண்ட் கொடுக்கக்கூடாது இல்லை. ஸோ அந்த தப்பை பண்ணிட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் உங்களுக்காக மஞ்சரினால, டேய் நீ யாருக்காகவே பண்ண மாட்டா, மஞ்சரி எப்படா பண்ணுவ, நீ ஜாக்லினுக்காகவே பண்ண மாட்டேன், சௌந்தர்யாக்காகவும் பண்ண மாட்டேன். ஏன்னா கோவா கேங்கில் தான் இருந்த, அந்த கோவா கேங்கில் இருக்கவங்களுக்கே நீ எதுவும் பண்ணது கிடையாது, முதுகுல தான் குத்திருக்கிற. அப்புறம் மஞ்சரிக்காக பண்ணுறாராம். இந்த சிவாஜி படத்தில் காமெடி வரும்ல, ரஜினி சார் படம், சிவாஜி யாரோ இவர் தலையில் காரக்குழம்பு கொட்டியிருக்காங்கன்னு, அந்த மாதிரி தான் புதினா சட்னியை கொட்டின மாதிரி பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பழைய இந்த ஹாலிவுட் ஃபிலிம் ராஜா காலத்து படம்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த கோல்டு அடிக்கும்போது கூட ரொம்ப பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் இது ரொம்ப கொஞ்சம் ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்கேன்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் மஞ்சரி பேசுனதை வச்சு அந்த பச்சை கலரை போட்டு அடித்து விட்டாங்க. அந்த ஃபீல்டில் அவர் இருக்கிறாராம். இப்போ இதெல்லாம் எங்கே காட்டுறதுன்னு தெரியல. அது இல்லாமல் பாருங்களேன், சீசன் 4 தான் நம்ம இவரை சொல்லுவோம், இந்த பாலாவை, ஆரி ப்ரோ சாரி ப்ரோ, ஆரி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சாரி கேட்பான் போல இருக்குது. ரயானும் ஏதாவது ஒன்று பேசிடுறான், வேற ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, அதோட அழுத்தம் தாங்க முடியாமல் ஏதாவது ஒன்று பேசிடுறான். அப்புறம் வந்து சாரி, அப்புறம் வந்து சாரி. இப்போ ஜாக்லினை வந்து நீ சொன்ன, அப்புறம் ஏன் போய் ஜாக்லின் சாரி கேட்குற? இப்போ ப்ரோன்னு சொல்லிட்டாங்களா, அது இவருக்கு ஃபீல் ஆயிடுச்சான். ஏன்னா ஜாக்லின் தான் வந்தாங்க, எனக்கு பச்சை கலர் அடிச்சிட்டா எனக்கு மட்டும் ஃபீல் ஆகாதா, எனக்கும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் தெரியுமா, பக்கத்தில் வந்து எனக்கு வந்து அவங்க கழுவிலாம் விட்டாங்க, என் கூடவே இருந்தாங்க, இப்போ ப்ரோன்னு சொல்கிறாங்க, ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்றான். நீ வந்து அவங்க கேரக்டரே காலி பண்ணிட்டு இருக்கிற. நீ அப்போ ஒன்று பேசின, இப்போ வேற மாதிரி பேசுற.
அப்போ வந்து இது அன்ஃபேர்ன்னு சொன்ன, இப்போ ஃபேர்ன்னு சொல்ற அப்படின்றான். நீ கூட தான்டா சொன்ன எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு. அப்போ நீ அப்போ சொல்லிட்டு இப்போ நீ மாற்றலையா உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி? அப்போ ஜாக்லின் அதை மாற்ற மாட்டாங்களா? அதுதான் முத்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. 6 பேர் டீம் 3 பேர் டீம் வருது அப்படின்னா நீ 6 பேர் டீமில் இருக்கும்போது அது உனக்கு வந்து ஓகேவா தெரியுது, பரவாயில்ல இது கேம் அப்படின்னு தெரியுது. ஆனால் எப்போ நீ 3 பேர் டீமுக்குள்ள ஒரு ஆளாக இருக்கிறியோ அப்போ வந்து ஐயோ பாருங்க அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது. இதுதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை திருப்பிக்கிறாங்க. இங்கே யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்லாம் சொன்னார்ல. இது பவித்ராவுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல கடைசி வரை. கடைசியில் பவித்ரா வந்து ரயான் நீ வார்த்தையை விட்டுற ரயான், உனக்கு அப்படி தெரியல ரயான், இவங்க 2 டீம்ல இருந்து பேசி வைக்காம கூட அட்டாக் பண்ண வரலாம், ஏன்னா நீ தான் லீட்ல இருக்கிற, அப்போ அப்படி தானே வரும் அப்படின்னாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிச்சாமா உனக்கு, இதுவாது புரிஞ்சாமா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. ரயானுக்கு தெரியாமலாம் இல்லை, தெரியும். இதுவே ரயான் வந்து இந்த பக்கம் 6 பேர் டீம்ல இருந்திருந்தா 6 பேர் முதல் டீமாவே இல்லை 4 பேர் தான் போனாங்க. அப்புறம் மஞ்சரியை சேர்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர். ஜாக்லின் அப்போ கூட பெருசாக அட்டாக் உதவலை, அவங்க இன்டெரக்டாக ஏதோ சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ரயானுக்கு. அதுக்கப்புறமா தான் மஞ்சரி உள்ளே வராங்க. ஸோ 4 பேர். இப்போ சௌந்தர்யாவை தூக்கிட்டாங்க. சௌந்தர்யாவை தூக்க வேண்டியதும் கரெக்ட், ஏன்னா சௌந்தர்யாவும் 13 பாயிண்ட்டு. இப்போ ரயானா முடிச்சுட்டு சௌந்தர்யா முடிச்சுட்டு அடுத்து மஞ்சரியை முடிச்சிருக்கணும். இங்கே 3 பேர் அப்படி தான் போனால் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது டீம் வரலன்னும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க, மஞ்சரி இங்கே வந்துடுறாங்க. ஸோ சவுண்ட் அங்கே முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து ரயானை முடிக்க போகிறாங்க. கரெக்டாக தானே போகிறாங்க, இங்கே அப்படி தானே போக முடியும். ஆனால் வந்து பாருங்க வந்துட்டாங்கன்னா அப்போ நீ வந்து மஞ்சரியை தூக்கணும் முதல்ல, அடுத்து பவித்ரா, அடுத்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரிசைப்படுத்திட்டு வந்தார்ல அந்த முத்து ஃபயர் பிட் டாஸ்கில் இவர் ரயான். அப்போ நீ எப்படி எடுத்துகிட்டு வந்த, என்ன அடிப்படையில்? சவுண்டுக்கு 4 பாயிண்ட் வாங்கி கொடுத்துல, அப்போ எந்த அடிப்படையில் வாங்கி கொடுத்த? ஸோ அப்போ நீ டிசைட் பண்ணுறல்ல, அப்போ வந்து ஃபேர் இல்லை அன்ஃபேர் இல்லைன்னு சொன்னாங்களா மற்றவங்க? சரி இது உன் கேம் அப்படின்ட்டாங்கல்ல, ஏன்னா உன் கை அங்கே ஓங்கி இருக்குது. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேம் ஆடுறாங்க, இவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணுமா? அங்கே வந்து அழுது புலம்பணுமா? இப்போ அழுது புலம்பி என்ன பண்ண போகிற? உன் வாயிலிருந்து தானே வந்தது எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு. முத்துவை யாராவது முதுகில் குத்துனா உனக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். உன் கூட யாராவது உன்னை காலி பண்ண யாராவது ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்தாங்கன்னா உடனே ஐயோ பாருங்க இவனே முத்து டீம்ல போய் விளையாடுறதுக்கு பார்ப்பானா, இவனை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஃபேர் கேம், இவனை சேர்த்துக்கலாம் ஐயோ அன்ஃபேர், இந்த மாதிரி ஊட்டிட்டு இருக்கிறான். ரொம்ப டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பாராட்டலாம் மனசாருன்னா கூட முடியல. கடைசியில் தம்பி தான் ஜெயிச்சிருக்கிறார். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். அரௌண்ட் 20-21 பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்னன்னு தெரியல. இது மஞ்சரி பண்ணது 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்தது ரொம்ப மகா பெரிய தப்பு. அந்த பெரிய தப்பை பண்ணிட்டு அப்புறமா வந்து உச்சி கூட்டிட்டு இருக்கிறாங்க. இது மஞ்சரியே பேக் ஃபயர் ஆகிற விஷயம் இல்லை, தப்பு இல்லை. அவ்வளோ தெளிவாக இருந்த மஞ்சரி எப்படி மிஸ் பண்ணாங்க இதில்? ஸோ முத்து அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட், பாவம் கலர்லாம் அடிச்சுக்கிறான், அவனுக்கு 2 பாயிண்ட் கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டாங்க. அதுதான் அங்கே தப்பாக போச்சு. ஸோ கடைசியில் டிக்கெட்டும் போச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இந்த டாஸ்கில் இன்னொன்று, அவங்க உன்னை டார்கெட்லேயே வைக்கல பவித்ராவை. இந்தம்மா உள்ளே பூந்து முத்து சொல்கிறாரு அவங்க வெளியே போயிட்டாங்க, விஷால்லாம் வெளியே போயிட்டாரு, விஷால் ரயான்லாம் பவுண்டரி வெளியே போயிட்டாங்க, கேம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ போய் கொடுக்குறாங்க, முத்து எடுக்கிறாங்க கிளியராக. அவர் அதுக்கு முன்னாடி 3 முறை சொல்லிட்டாரு, இல்லை முத்து நான் முன்னாடியே கையை வச்சுட்டேன் முத்து, இதுலேயும் போய் ஒன்று போய் இல்லைன்னா புலம்பல், இது 2 தான் இவங்க வேலை. அதே தான் அவனும் பண்ணுறான்னு வச்சுங்க, ராணவும் ரயானும். கடைசியில் விஷால் அருண் கீழே ஊந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது எப்படா ஊந்தாங்க, நம்ம இங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. அப்புறம் ரிவைன் பண்ணி பார்த்தா இந்த டப்பா தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு போயிட்டு விஷால் அடிபட்டுடுச்சு, அவர் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தகவல் வந்ததும் பார்த்தீங்கன்னா அழுகுறாரு, அப்படியே கத்துறாரு. பாச பிணைப்பு இல்லை அன்ஷிதா கிட்ட. அன்ஷிதா எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னா, அன்ஷிதா கிட்ட நான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன்னா அதை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஆண்களில் பாசப்பிணை பிபி கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு அடுத்து எனக்கு அன்ஷிதா அவ்வளோ பிடிக்கும்னு தான் இவர் சொல்லியிருந்தார் விஷால். அப்போ நான் வயசு வருஷா இல்லை, இவங்க 2 பேர் பிடிக்கும்ல. இப்போ நேற்று என்ன பண்ணா, நேற்று முந்தின நாள் அந்த இதில் ஒரு டாஸ்கில் அந்த கூட்டம் ஏன் வந்து மஞ்சரி மற்றவங்களை சேர்க்கல, ஏன் வந்து விஷால் அருணை எடுத்த அந்த 5 பேர் டீமில் லெவல் 2ல் அப்படின்னு கேட்கும்போது முத்து என்ன சொன்னார், இல்லை விஷால் அருண் 2 பேரும் எதிரெதிராக விளையாட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் 2 பேரும் ஒன்றா கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படிடா நீ நினைப்ப அப்படின்லாம் நோ புதுசாக அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தான்ல. இப்போ ஆப்போசிட் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் அடிச்சாருன்னு நினைக்கிறீங்களா விஷால? என்ன ஆகுதுன்னா
ரயானை தான் இங்க நிக்கிறான். ரயானை டார்கெட் பண்ணி தான் வராங்க. பவுண்டரி எது இல்லை. ரயான் இப்படி நிக்கிறான். முத்து கேமை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. நிக்கிறான் இங்க ரயானு. அருண் இங்க நின்றுருக்கு. அப்படி விஷால் என்ன பண்றாரு, அந்த பக்கம் வந்து சென்டர்ல வர்றாரு. அவர் ஒன்றும் புடுங்கணும்னு வரல. அந்த பக்கம் சென்டர்ல வரும்போது டப்பா உரசுது. நான் சொல்றது அருண் இல்லைங்க, இந்த டப்பா, அந்த மண் சொன்னாங்கல்ல, மண், அந்த டப்பா ஏதோ ஒன்று டக்குன்னு ஞாபகம் வரல. அது உள்ள வர்றாங்கல்ல. அப்படி வந்தா உள்ள உரசும் போது பாத்தீங்கன்னா இவரு என்ன நினைச்சிட்டாரு அருண், ஓ நம்மளை பிடிக்கிறார் ரயான் அப்படின்னு நினைச்சு ரயான் தான் பின்னாடி இருக்கான்னு ரயான் அப்படியே பின்னாடியே புஷ் பண்றாரு. புஷ் பண்ணா என்ன ஆகுது, போய் டமால்னு 2 பேரும் போய் கீழே விழுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது பின்னாடி இந்த ரயான் கிடையாது. ரயான் ஒதுங்கிட்டான் சைட்ல. ஸோ விஷால தான் இவர் போய் புஷ் பண்ணிட்டாரு பின்னாடி பார்க்காம போயிட்டு. ஸோ அதனால கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் உள்ள குற்ற உணர்வு, ஐயோ நம்ம தான் தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மற்றவங்கலாம் கவனிக்கல, இதை இவரும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இவரு போறாரு. இவருக்கு அடிபட்டு இருந்தால் இவர் முதல்ல போயிருக்கணும். அதுக்கப்புறம் இவர் போறாரு. நடுவில் ஏதாவது நடந்து கட் பண்ணாங்களான்னு தெரியல நம்ம காட்டலையான்னு. அப்புறம் இவரும் மெடிக்கலுக்கு போயிட்டு வர்றாரு. 2 பேருமே வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாருமே பதட்டம் வேற படுறாங்க, ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்ல வேலை எதுவும் இல்லை. மஞ்சரி விடும்போதும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சா இல்லை, அவங்க வந்து இல்லை ஐம் ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் போயிட்டு இவங்க ரிட்டன் சேஃபாக வந்துட்டாங்க, எதுவும் இல்லை. அப்புறமா வந்து கட்டி பிடிச்சி பாச பிணைப்பு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு கண்ணெலாம் கலங்கும் போது சூப்பர்ரா நல்ல ஆக்டிங்டா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. ஏன் உள்ளே இருக்காதா அப்படின்னா, உனக்கு விஷால் போனால் உனக்கு வலிக்குது குத்துது இல்லை, அப்போ வந்து நீ ரயானை எதுக்கு நீ தள்ள போன, இவ்வளோ அம்புட்டு நல்லவனா இருந்தா ரயானை ஏன் தள்ள போன, பின்னாடியே போயிட்டு இப்படி பின்னாடியே போய் தள்ளலாம் விழுவான்னு தெரியாதா உனக்கு, இல்லை நீ விழுவான்னு தெரியாதா, 2 பேரும் தானே விழுந்துங்க. அப்போ ரயான்னா விழலாம், விஷால்னா விடக்கூடாது, விஷாலு மட்டும் அடிபடக்கூடாது, என்ன போங்குது, அப்போ போட்டு டப்பாவை புழக்கணும் தானே. ஸோ அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம், இதுக்கப்புறம் தான் இது கண்டினியூ ஆகும். திரும்ப ஜாக்லின் கிட்ட வந்து அவர் சாரி கேட்குறாரு இந்த ரயான் வந்து. இவங்களும் வந்து ப்ரோன்னு சொன்னதை நான் கேஷுவலாக சொல்லிட்டேன்றாங்க. ஆமாம், ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னாங்க, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த போங்க ஆட்டத்தை வந்து அதாவது பாயிண்ட் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் சரியான பாயிண்ட் எடுத்து வைக்க முடியாமல், நான் தான் சொன்னேன் டாஸ்க்கு நல்லா விளையாடுற அப்படி ரயான். அது முத்து அளவுக்குலாம் கிடையாது. முத்து இறங்கினா ரயான் காலி. நான் சொல்ல ரெக்கார்டு சொல்லுது அது. நீ நடந்த ஒரு விஷயம், சில இந்த டப்பாங்கெல்லாம் உருட்டுறானுங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து முத்து சூப்பராக விளையாடும் போதெல்லாம் அப்படியே கண்ணை முடிப்பாங்க போல, இதில் குனிஞ்சிடுவாங்களா அந்த பக்கம் திரும்பிடுவாங்களா தெரில. இங்கே ராணா கூட சொல்லிட்டு இருப்பார், முத்து மாஸ் முத்து அந்த பவுல் பண்ணாங்களே அதில் மாஸ் முத்துன்னு. அந்த ஜார் டாஸ்காக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபயர் பிட் டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரயானா விட முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா முத்து தான். ஸோ எப்படியோ பாயிண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருந்து போங்க அடிச்சு, இல்லை மற்றவங்க விட்டு கொடுத்ததுனால அப்படியே வந்து இவ்வளோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. இதில் சவுண்டு பரவாயில்ல, எனக்கான டாஸ்க் வைக்கலன்றாங்களே, எப்படியோ அவங்க 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆச்சரியம், முதல் முறையாக நான் ஜெயிச்சு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னாங்க. 13 பாயிண்ட்டு, அதில் 10 பாயிண்ட் அப்படியே வந்துருக்குது. அதுவா இது தோன்றதெல்லாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி அதுவா வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 13, இங்கே 13, அவர் 15. மஞ்சரி சவுண்டு 13. அவங்க வந்து அவர் வந்து 15 பாயிண்ட்ல இருக்காரு. அந்த 2 பாயிண்ட்டை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ மஞ்சரி பண்ண தப்பு தான், பெரிய தப்பு. அது ரயானுக்கு ஃபேவராக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு. அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் டாஸ்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொன்று சொல்கிறாங்க, இவருக்கு வந்து கலர் அடிச்சதுனால சீசன் 6ல் இதே போல் கலர் அடித்து டிக்கெட் டு ஃபினாலே போன அமுதவாணன் பணப்பெட்டி எடுத்துட்டார்ல, அந்த மாதிரியும் தம்பி ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.